அம்மாவா இருக்கிறது எப்பவுமே ஒரு சந்தோஷமான ஃபீல் தான். ஆனா, சில நேரங்கள்ல நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயத்த பத்தி எடுத்து சொல்லும்பொழுது கூட, அம்மா தன்னை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு நெனச்சு, எதையுமே காதுல வாங்காம போற பிள்ளைங்கள் இருக்காங்க. அந்த நேரத்துல அம்மாக்களுக்கு ஒரு விரக்தி, ஒரு வெறுமை இதெல்லாம் வரக்கூடியது ரொம்ப சகஜம். நான் எவ்வளவு பார்த்து பார்த்து செய்றேன், எவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்றேன். ஆனா, எதையுமே என் பிள்ளைங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய அம்மாவா நீங்க? அப்ப இந்த வீடியோவ கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. பிள்ளைங்களுக்கு எப்பவுமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டான அம்மா தேவையில்ல. ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டா நீங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவங்களோட நல்லா கனெக்ட் ஆகக்கூடிய அம்மாவா இருந்தா போதும். அவங்களுக்கு நீங்க சொல்ற விஷயத்த புரிஞ்சுக்க முடியலையா? அதனால நீங்க பெர்ஃபெக்ட்டான அம்மா இல்ல அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நெறைய அம்மாக்கள் அதுதான் நெனைக்கிறாங்க. பிள்ளைங்க தான் சொல்றத கேட்கல அப்படின்னா, நான் ஒரு சரியான அம்மா இல்ல. நான் சரியா வளர்க்கல அப்படின்னு. அந்த மாரி தான் மேலேயே ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தா, உங்களால உங்க பிள்ளைங்கள சரியா பார்க்க முடியாது. முதல்ல உங்களுக்குள்ள அந்த இருக்க தாழ்வு மனப்பான்மைய விலக்குங்க. எதுவாக இருந்தாலும் உங்களை நீங்கள் பாராட்டிக் கொள்ளுங்கள். நான் எந்த கஷ்டமான சிச்சுவேஷன் வந்தாலும், என்னால எவ்வளவு சிறப்பா செய்ய முடியுமோ, அவ்வளவு சிறப்பா என் பிள்ளைங்களுக்காக நான் செய்றேன். நான் ஒரு நல்ல அம்மா அப்படிங்கிறத உங்க மனசுல பதிய வைங்க. உங்க பிள்ளைங்களுக்கு தேவை பெர்ஃபெக்ட்டான அம்மா கிடையாது. அதிகமா உங்களோட கனெக்ட் ஆகணும். அவ்வளவுதான். எமோஷனலா அவங்களோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா, அவங்கள்ட்ட கோபமாவோ, ரொம்ப விரக்தியாவோ பேசும்பொழுது, அது அவங்க மனசுல பதியாது. அவங்க கேட்க தயாரா இருக்க மாட்டாங்க. ஸோ கோபமான சிச்சுவேஷனாவோ, இல்ல ஒரு வெறுப்பான கட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா, முதல்ல உங்கள கொஞ்ச நேரம் அந்த இடத்துலேருந்து தனிமைப்படுத்திக்கோங்க. கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க. ஒரு பாஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் இந்த மாரி பாராட்டிக் கொள்ளுங்கள். நான் சிறந்த தாய். நான் என்னால என் பசங்களுக்கு சிறப்பானதா செய்ய முடியும். அப்படிங்கிற ஒரு தாட்டோட உங்க பிள்ளைங்கள் கிட்ட போய் உட்காந்து பேச ஆரம்பிங்க. எதற்குமே கொஞ்சம் நேரம் எடுக்கலாம். ஆனா, நம்மளுடைய இன்டென்ஷன் உண்மையானதா, நேர்மையானதா இருந்தா, அதற்கான நல்ல பலன் விரைவில் வரும்.